வழித்தடம் மாறி ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கும் வனத்துறை காவலர்களின் சவாலான பயணத்தை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்துக்குட்பட்ட சேரம்பாடி மற்றும் பிதிர்காடு பகுதிகளில் குடியிருப்பு அருகே முகாமிட்டிருக்கக்கூடிய காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் இரவும் பகலுமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாலை 6 மணி முதல் அடுத்த நாளை காலை 6 மணி வரை இந்த பணியானது தொடர்கிறது. தற்போது நாமும் அவர்களோடு சென்று இந்த யானை விரட்டும் காட்சிகளை பதிவு செய்ய இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் இரவு நேரத்தில் ஊருக்குள் நுழைந்த பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் இரவு பகலாக வனத்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட புறப்படும் வனத்துறையினர் அங்கு சென்றதும் பட்டாசுகளை வெடித்தும் சப்தங்களை எழுப்பியும் யானை கூட்டங்களை காட்டுக்குள் விரட்ட முற்படுகின்றனர். ஒரு வழியாக அந்த யானைகள் அங்குள்ள வனப்பகுதிக்குள் செல்கின்றன. நாங்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்த பேரில் வனத்துறையினர் உடனடியாக இந்த யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்குது. யானைகள் எந்நேரமும் காட்டை விட்டு வெளியே வர வாய்ப்புள்ளதால் வனத்துறையினர் அங்கேயே முகாமிட்டு அவற்றை கண்காணித்து வருகின்றனர். திடீரென பெய்யும் மழையையும் பொருட்படுத்தாமல் வனத்துறையினரின் சவாலான பணி தொடர்கிறது. இரவு முழுவதும் காட்டுக்குள் வலம் வரும் வனத்துறையினரை பாதுகாத்துக் கொள்ள இவர்களிடம் இருப்பது வெறும் டார்ச் விளக்குகளும் பட்டாசுகளும் தான். இங்கு இவர்களுக்கு முதல் எதிரியாக இருப்பது அட்டைகளை. தினந்தோறும் பல முறை வனத்துறையினரை அட்டைகள் கடிக்கின்றன. இது போன்ற பல கடுமையான சோதனைகளை தாண்டித்தான் யானைகளிடமிருந்து மக்களை இவர்கள் பாதுகாக்கின்றனர். கண்காணிப்பு பணியில் 6 குழுக்களாக செயல்பட்டு வருகிறோம். இந்த குழுவினர் இரவு பகல் பாராமல் செயல்பட்டு வருகிறார்கள். அதிகாலை 3 மணி அளவில் போக்குவரத்திற்கு இடையூறு செய்யும் யானைகளை சைரன் ஒலி எழுப்பி விரட்டுகின்றனர். தொடர்ந்து காலை 6 மணிக்கு அரசு தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள யானைகள் குறித்த தகவல் வரவே அங்கு சென்று மரத்தின் மீது ஏறி அவற்றை கண்காணிக்க துவங்குகின்றனர். இதுபோன்றே ஒவ்வொரு நாளும் இவர்களது இரவும் பணியும் தொடர்கிறது. இரவு முழுவதும் பொதுமக்கள் பாதுகாப்பாக தூங்குவதற்கு இவர்கள் கண்விழித்து வேலை செய்கிறார்கள். இவர்களின் பணி போற்றுதலுக்குரியது. புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.